புறநானூறு பாடல். இன்சாயிரன் ஏமவன். பாடியவர் ஆவூர் மூலங்கிழார். பாடப்பட்டோன் பாண்டியன் கிரஞ்சாத்தன் பாண்டி குதிரைச் சாக்கையன் எனவும் பாடம். திணை: வாகைத்துறை. வல்லான் முல்லை. கந்து முனிந்து உயிர்க்கும் யானையொடு பணைமுனிந்து கால்யர் புரவி ஆளும் ஆங்கண் மணல்மலி முற்றம் பொக்க சான்றோர் உன்னார் ஆயினும் தன்னொடு சூளுற்று உண்மென இறக்கும் பெரும்பெயர் சாத்தன் இண்டோர் இன்சாயலனே வேண்டார் எரிபடை மயங்கிய வெறுவு ஞாட்பின் கள்ளுடை கலத்தர் உள்ளூர் கூறிய நெடுமொழி மறந்த சிறுபேராளர் அஞ்சி நீங்கும் காலை யமமாகத்தான் முன்தூருமே. பாண்டியன் கிரஞ்சாத்தன் பாடலில் பெரும்பெயர் சாத்தன் என கூறப்படுகிறான். யானையைக் கட்டி வைக்கும் மரத்தை கந்து என்றும் குதிரையைக் கட்டி வைக்கும் மரத்தை பனை என்றும் கூறுவது தமிழ் மரபு. மணல் பரப்பப்பட்டிருக்கும் அவனது வீட்டு முற்றத்தில் யானைகளும் குதிரைகளும் கட்டி கிடப்பதை விரும்பாமல் ஆடிக்கொண்டே இருக்குமாம். அவனது முற்றத்துக்குச் செல்பவர் யாராயிருந்தாலும் பசியில்லை வேண்டாம் என்று உண்ண மறுத்தால் என்மீது ஆணை உண்ணத்தான் வேண்டும் என்று கெஞ்சுவானாம். அதனால் சாத்தன் என்று சொன்னால் இவனை மட்டுமே குறிக்கும் அளவுக்கு இவன் பெரும்பெயர் பெற்றிருந்தான். இல்லத்தில் இப்படி இனிமையாக இருப்பவன் போர்க்களம் சென்றால் பகைவரை தாக்க முந்திக் கொள்கிறான். கள்ளுண்ட மயக்கத்தில் தம் படையினர் எதிராளிகளை கண்டு அஞ்சி நீங்கும் காலத்தில் இவன் அவர்களுக்கு பாதுகாவல் அரணாக நிற்கிறான். பாண்டியன் கிரஞ்சாத்தன் பெரும்பெயர் சாத்தன் என போற்றப்படுகிறான். அவனது இல்லத்தில் யானைகள் குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும். யாரேனும் உணவு மறுத்தால் தன்மீது ஆணையிட்டு உண்ணச் செய்வான். சாத்தன் என்றால் அவனையே குறிக்கும் அளவிற்கு பெயர் பெற்றவன். போர்க்களத்தில் முன்னின்று தாக்கும் வீரமுடையவன். கள்ளுண்ட மயக்கத்தில் வீரர்கள் பின்வாங்கும்போது அவர்களுக்கு பாதுகாவனாக விளங்குகிறான். இனியதாய் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.